வெரைட்டி ரைஸ்க்கு எவ்வளவோ சைடு சாப்பிடுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சைடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தட்டு தட்டா சோறு காலியாகுங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி, கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. பொரிஞ்சதுமே பொடியா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கணும். பழுத்த தக்காளி பழத்தை அரைச்சி வச்சது அது கூட சேர்த்துருங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதுங்க, வேற எதுவும் தேவையில்லை. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தா கத்திரிக்காயும் அது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மசாலா நல்லா பரட்டுற அளவுக்கு பெரட்டிட்டு கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்தா போதுங்க. அப்படியே வச்சுட்டு நல்லா வேகணும். எந்த அளவுக்கு அந்த மசாலால அது வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் செமையா இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா தேங்காய் சாதம், தக்காளி சாதம், மாங்காய் சாதம், என்ன சாதமாக இருந்தாலும் தட்டு சோறு காலி ஆயிடுங்க.